லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சிறைச்சாலை கட்டமைப்புகள், சிறைச்சாலையில் இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்கள், கலவரங்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. அதே போல முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சீனியர் டிஐஜி பிரியாந்த ஜெயக்கொடி அவர் சிங்கள யூடியூப் தளம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலும் நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய காலத்திலும் சரி, தற்போதைய கள நிலவரப்படியும் சரி, சிறைச்சாலைகளுக்குள் என்னென்ன சம்பவங்கள் இடம்பெறுகின்றது, இந்த சிறைச்சாலை கட்டமைப்பில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து நிறைய விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். முதலாவதாக முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியாந்த ஜெயக்கொடி அவர்கள் அந்த நேர்காணலில் சிங்களத்தில் சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். சிறைச்சாலைகள் குற்றங்கள் திட்டமிடும் மையங்களாக மாறி வருவதாக அவர் முதலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். சிறைச்சாலைகளில் உள்ள குற்றவாளிகள் வெளியில் நடைபெறும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை திட்டமிட்டு இயக்குகின்றனர். அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்திருக்கின்றது. இலங்கை சிறைகளில் குற்றவாளிகளை வகைப்படுத்தி தனித்தனியாக வைக்கும் நடைமுறை போதுமானதாக இல்லை. இதனால் புதிய குற்ற சம்பவங்கள், குற்ற வலையமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. சிறைச்சாலைகளில் போதைப் பொருள், சட்டவிரோத வர்த்தகம், வசதிகளுக்கான ஆதிக்கம் போன்றவை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 54வது சட்டப்பிரிவு போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தான் அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த 54வது சட்டப்பிரிவு காரணமாக பலர் நீண்ட காலம் பிணை பெறாமல் விளக்க மறியலில் இருக்கின்றார்கள். இதனால் விளக்க மறியலில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து சிறைச்சாலைகள் நிரம்பி இருக்கின்றது. சிறைச்சாலை மறுசீரமைப்பு மற்றும் சட்ட சீர்திருத்தம் அவசியம் என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். சிறிய குற்றங்களுக்கு மாற்று தண்டனைகள், மின்னணு கண்காணிப்பு, எலக்ட்ரானிக் மானிட்டரிங் போன்ற முறைகளை பயன்படுத்த வேண்டும் என பிரியாந்த ஜெயக்கொடி அவர்கள் பரிந்துரை செய்கின்றார். கைதிகளின் மனநலம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட, அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மற்றும் வெள்ளிக்கடை சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல்கள் குறித்தும் அவர் நிறைய விடயங்களை இந்த நேர்காணலில் விவாதித்திருக்கின்றார். 2012 வெள்ளிக்கடை சம்பவத்தில் STF ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சிறைக்குள் நுழைந்தது சரியான முடிவு அல்ல என்று விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். சிறைச்சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்த தொழில்நுட்ப கண்காணிப்பு, மொபைல் தொலைபேசி கட்டுப்பாடு, டிஜிட்டல் புலனாய்வு ஆகியவற்றை அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மற்றும் மொபைல் சேவைகள் குற்றவாளிகளால் தவறாக பயன்படுத்தப்படுவதால் அவற்றை கண்காணிக்கும் தொழில்நுட்ப திறன்கள் அரசிடம் இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த சட்டம், தொழில்நுட்பம் மற்றும் புலனாய்வு திறன்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறை அதிகாரிகளின் பற்றாக்குறை, இடவசதி குறைபாடு மற்றும் நிர்வாக பலவீனங்களும் தற்போதைய நெருக்கடிக்கான முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை நிர்வாகத்தில் மனிதாபிமான அணுகுமுறையும் பாதுகாப்பு அணுகுமுறையும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதைத்தான் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியாந்த ஜெயக்கொடி ஒரு சிங்கள யூடியூப் தளத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறித்து சொன்ன விடயங்கள் தான் அவை. அதே போல இன்றைய தினம் அமைச்சர் நளின் ஜெயதிச அவருடைய தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் இந்த சிறைச்சாலைகள் வன்முறைகள், மோதல்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது நிறைய விடயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கிறார். அமைச்சர் அவர்களே, நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் இன்று மேலும் 2 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான பல விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அந்த குழுக்களின் அறிக்கைகள் கிடைத்துள்ளனவா? தற்போதைய நிலைமை என்ன? அதாவது விசாரணை கட்டங்கள் எந்த நிலையில் இருக்கின்றது என்பது குறித்து கேட்ட கேள்விக்கு அமைச்சர் நளின் ஜெயதிச பதிலளித்தார். இன்னும் ஒரு கேள்வியும் அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சில சிறைகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் இதற்கு முன் எந்த சந்தர்ப்பத்திலும் சிறை அதிகாரிகள் கைதிகளால் கூட்டாக தாக்கப்பட்டு இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் என்றுமே பதிவானதில்லை. ஆனால் நீர்கொழும்பு சம்பவத்தில் முதல் நாள் சம்பவத்திற்கு
பிறகு இரண்டாம் நாளில் பிற சிறைகளில் இருந்த சிறை அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்தில் சிறைக்குள் கைதிகளுக்கு குடிநீர் வழங்கப்படாமல் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் மாதாந்திர சந்திப்பு விசிட் வழங்கப்பட மாட்டாது என்று மிரட்டப்பட்டதாகவும் கைதிகள் தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சில கைதிகள் சில சிறை அதிகாரிகளிடம் மன்னிப்பு கேட்குமாறும் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது அரசின் தவறா அல்லது சிறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்பட்ட சம்பவமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஆகவே அரசாகி நீங்கள் இந்த சம்பவத்தின் உண்மையை மறைக்க முயற்சிக்கின்றீர்களா? தெளிவாக பதில் கூறுங்கள் என்று ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலையும் நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் முன்வைத்த இறுதி குற்றச்சாட்டை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். இத்தகைய கதைகள் சில குழுக்களால் இலங்கையின் சர்வதேச நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலே பரப்பப்படுகின்றது. உதாரணமாக இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த ஒரு கைதி வெளிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பின்னர் அவர் உயிரிழந்த சம்பவத்தையும் இதனுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கின்றார்கள். சிறையில் கைதிகள் அதிக அளவில் இருப்பதால் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் முதலில் சிறை மருத்துவர்கள் பரிசோதிப்பார்கள். தேவையான சிகிச்சை வழங்க முடியாவிட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரச மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. முக்கிய விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID மேற்கொண்டு வருகின்றது. இதுவரை கைதிகள், சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட சுமார் 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 7 விசாரணை குழுக்கள் இந்த வழக்கில் பணியாற்றி வருகின்றனர். CCTV கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தாலும் டிஜிட்டல் ஆதாரங்கள் மூலம் விசாரணைகளை தொடர முடிகின்றது. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடற்கூற்று பரிசோதனைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன. இரவில் உயிரிழந்த சிறை அதிகாரியின் அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. இந்திய பிரஜையின் உடற்கூற்று பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் 3 கொண்ட சுயாதீன குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அறிக்கை இன்னும் சில நாட்களில் கிடைக்கும். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தும் தனித்தனியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகள் மிகவும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு தலையில் கடுமையான காயங்களால் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கைதிகளும் மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலையை பார்த்தபோது தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்கள் யார், இதில் பங்கேற்றவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கொலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவம் இன்னும் எந்த அளவுக்கு பரவியுள்ளது என்பதையும் விசாரணை குழுக்கள் ஆராய்ந்து வருகின்றன. இந்த நிலைமை முந்தைய காலங்களில் இருந்ததை விட வேறுபட்டது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டதால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நாம் ஆட்சிக்கு வந்தபோது சிறைகளில் சுமார் 28,000 கைதிகள் இருந்தனர். ஆனால் அதன் பின்னர் மேலும் 14,000 பேர் சிறைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெரிசலை குறைப்பதற்கும் கைதிகளின் தங்கும் நிலையை மேம்படுத்துவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகத்தான் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்த இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த வகையில் இந்த சிறைச்சாலை வன்முறை சம்பவங்கள் மற்றும் இப்பொழுது பதிவாகி இருக்கின்ற இந்த உயிரிழப்புகள் சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்கள் தான் அவை. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கலாம். சுரேஷ் சலே தன்னை இந்த PTA-வின் கீழ் தடுத்து வைத்திருப்பதை சட்டவிரோதமாக அறிவிக்குமாறு வலியுறுத்தி அதிலிருந்து அவரை விடுதலை பண்ணுமாறு கோரிக்கை முன்வைத்து அவர் முன்வைத்த தாக்கல் செய்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் போது சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் பேசிய விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். சுரேஷ் சலே தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர், CID அதிகாரிகள், சட்டமா அதிபர் உள்ளிட்ட 8 பேர் எதிர் மனுதாரர்களாக பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். மனு சுமார் 70 பக்கங்களும் 241 அம்சங்களும் கொண்டது. அதில் 20 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய கோரிக்கைகள் ஒரு சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். கைது மற்றும் தடுப்பு காவலை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும். விசாரணையை தற்போதைய CID குழுவிலிருந்து வேறு சுயாதீன விசாரணை குழுவிற்கு மாற்ற வேண்டும்.
சுரேஷ் சலே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஜீவ ஜெயவர்தன ஆஜராகி இன்று வாதாடியிருந்தார். தற்போதைய விசாரணை அதிகாரிகளுக்கு நலன் முரண்பாடு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக அவர் வாதிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முந்தைய விசாரணைகளில் ஈடுபட்ட அதே அதிகாரிகள் தற்போது சுரேஷ் சலே குறித்து விசாரிப்பது நியாயமற்றது என்று சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கின்றார்கள். வனாத்தவில்லு மற்றும் மாவனல சம்பவங்களில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சஹரான் அஷீம் மற்றும் அவரது குழுவை தாக்குதலுக்கு முன்பே அடையாளம் காண முடிந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மற்றும் FBI உள்ளிட்ட வெளிநாட்டு விசாரணை அமைப்புகளின் தகவல்கள் நீதிமன்றத்தில் மேற்கோளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சுரேஷ் சலே விடயத்தில் ஆரம்ப கட்டத்தில் தாக்குதல் இலக்காக கண்டி தலதா எசல பெரேரா இருந்ததாகவும் பின்னர் அது ஈஸ்டர் தேவாலய தாக்குதலாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் சொன்ன விடயங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி வருகின்றோம். சிஐடிக்கு முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்தும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் உதவியை பெறும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனால் முக்கிய சர்வதேச தகவல்கள் தவறவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு விசாரணை அமைப்புகள் FBI இந்திய அமைப்புகள் உள்ளிட்டவை சஹரான் அஷீம் தான் தாக்குதலின் பிரதான திட்டமிடுபவர் அதாவது பிரதான சூத்திரதாரி என்று கூறியுள்ள நிலையில் சுரேஷ் சலே மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது கேள்விக்கையாக உள்ளது என சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் இந்த காரணங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் பாதுகாப்பு தரப்பின் வாதங்கள் இன்னும் முழுமையாக முடிவடையாததால் அடுத்த விசாரணைகளில் அரசு தரப்பின் பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதாவது இன்றைய தினம் இந்த விசாரணையின் போது இந்த ரிட் மனு அது சம்பந்தமான விசாரணையின் போது சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் அவர் சார்பாக ஆஜராகி வாதாடி சட்டத்தரணிகளுடைய கருத்துக்களை தான் இன்றைய தினம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அரசு தரப்பினர் இதற்கு என்ன பதில் கொடுக்க போகின்றார்கள், என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இந்த அப்டேட்கள் கிடைத்ததும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்த இந்த சிறைச்சாலைகள் கட்டமைப்பு மற்றும் நடந்த வன்முறை சம்பவங்கள் அதே போல சுரேஷ் சலே முன்வைத்திருக்கின்ற தாக்கல் செய்திருக்கின்ற ரிட் மனு சம்பந்தமான விடயங்களைத்தான் நாங்கள் பிரதானமாக பார்த்தோம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.